பாருங்க நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க. உன் கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல நேரமும் இல்ல. சீன் போடாம தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. சுந்தரவள்ளி, அவங்க வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கூட. நீங்க சொல்லுங்கம்மா. என் பேத்தி ஒரு பாவமும் அறியாதவையா, பச்சை புள்ள மாதிரி மனசு. யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னு தெரிஞ்சாலே துடிச்சு போயிடுவாவ. ஆமா, துடிச்சு போயிடுவாளாம். எஜமாங்கிற விசுவாசத்துல அவ எல்லாருக்கும் மேல இருப்பா. ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. யாராவது உங்க குடும்பத்தை பத்தி ஒரு சொல்லு சொன்னா கூட சும்மாவே விட மாட்டா. உங்க குடும்பத்து மேல அவ்வளவு மரியாதை அவளுக்கு. ஆமா, மரியாதை, மண்ணாங்கட்டி மரியாதை. அதான் பாத்துக்கிட்டு இருக்குமே. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. சாமிக்கு அடுத்தபடியா என் பேத்தி மதிக்கிறது இந்த குடும்பத்தை தான். ஒரு காலம் அவ உங்க குடும்பத்துக்கு கெடுதலே நினைக்க மாட்டான். ஏய், இப்ப நீ அமைதியா வாயை மூடிட்டு போறியா இல்லையா? மாதவி, பெரியவங்க கிட்ட மரியாதை பேச கத்துக்க. இப்படி எல்லாம் பேசாத. அவங்க பேசிட்டு போகட்டுங்க, எனக்கு ஒன்றும் வேதனை இல்லை. ஆனா என் பேத்தி யாருக்குமே அவ மனசறிஞ்சு துரோகம் பண்ணதில்லை. உங்க குடும்பத்துக்கு போய் அவ கெடுதல் பண்ணான்னு சொன்னா அவளால தாங்கிக்கவே முடியாதியா. எங்களுக்கும் வருத்தமா இருக்கு. ஐயா, தாயில்லாத பொண்ணு அவ. எங்களால இந்த விஷயத்துல எதுவுமே செய்ய முடியாது. அக்கா, நாங்க போலீஸ கண்டமா, கோர்ட்ட கண்டமா, நான் ஆதியத்தை நிக்கிறோம். தயவு செஞ்சு அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருங்க ஐயா. உங்களை என்ன பண்ணிட்டு இருக்க? தோ உன் பேத்தி டிராமா படைக்க போனா அவ போயிட்டா, இப்ப நீயா? ஐயோ, நீங்க தான் கதின்னு உங்க கால்ல விழற. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. வாய மூடு. அசிங்கமா இருக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கே. பேத்தியா பேத்தி, பேயின்னு சொல்லு, அது கரெக்டா இருக்கும். விளங்காத அவ என்னைக்கு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலும் மொத்தமா இந்த வீடே விளங்காம போயிடுச்சு. முதல்ல நீங்க எல்லாரும் இந்த இடத்தை காலி பண்றீங்களா? எம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? எத்த தாய் வயசுல இருக்கிற உங்க காலில் விழுகிறாங்க, அதை ஏளனமா பேசுறீங்களம்மா. நாங்க ஏழைதாம்மா, எங்கிட்ட காசு பணம் இல்லை, ஆனா பாசம் இருக்குமா. சுரேகா அம்மா காணாம போனதுல இருந்து என் மகன் நந்தினி இந்த நிமிஷம் வரைக்கும் துடிச்சுக்கிட்டு இருக்காம்மா. அம்மா, உங்க பிள்ளை காணாம போனது நினைச்சு நீங்க படுற வேதனை எங்களுக்கு புரியுதும்மா. அதுக்கு என் மகன் நந்தினி என்ன செய்ய? நிறுத்த முதல்ல. என்ன உன் மாமியார் நடிச்சது பத்தாதுன்னு இப்ப நீ வேறையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? பெருசா தாய் இல்லாத பொண்ணா, தாய் இல்லாத பொண்ணு. நீங்க ஒரு தாயா நான் தவிச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே உன்னோட பேத்தி தான். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. பேச வந்துட்டீங்க. இத பாரு, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நின்னா அப்புறம் நடக்கிறதே வேற. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. கெட் லாஸ்ட். ஐயா, நீங்க வாங்க தே, வாங்க தே. உள்ள கூட்டிட்டு போ. வாங்க போவோம். அம்மாச்சி கூட்டு அழுகாதீங்க. நடக்கிறது நடக்கட்டும். கடவுளே, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த குடும்பம் வேற. பார்த்து போங்க. குடிமா. ஐயோ, என் பேத்தி. அம்மாச்சி பாத்துக்கலாம், விட அம்மாச்சி. அழுகாதீங்க. அம்மா, உட்காருங்க உட்காருங்க. ஐயா, நீங்க எதுக்காக சுந்தரவள்ளி கிட்ட வந்து பேசுனீங்க? நானும் சூர்யாவும் இருக்கும்போது நந்தினியை விட்டு கொடுத்துருவோமா? யாருக்கிட்ட என்ன கேக்குறதுன்னு தெரியலையா. உங்க பேத்தியை பத்தி எனக்கு தெரியுமா? அவ ஒரு நாளும் இந்த குடும்பத்துக்கு துரோகம் நினைக்க மாட்டாமா. அத நான் மட்டும் கிடையாது, என் பையன் அதை தீவிரமா நம்புறான். இப்படி அவளை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்களா ஐயா? அது சந்தேகம்னு வந்தா அப்படிதாம்மா பண்ணுவாங்க. சூழலும் சாட்சியமும் அதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிடுச்சு. ஆனா நம்புங்கம்மா, உங்க பேத்தி தப்பே செய்யாதவ. அவளால தப்பா ஒரு சின்ன செயலை கூட செய்ய முடியாது.
நீங்களாவது நந்தினியை நம்புறீங்களா ஐயா? ரொம்ப நன்றி ஐயா. எதுக்குமா கையெடுத்து கும்பிட்டு? நந்தினி ஒன்னும் தனியா ஸ்டேஷனுக்கு போகல, சூர்யாவும் கூட தானே போயிருக்கான். அவ சும்மா விட்டுருவானா? நிச்சயமா அவன் அவளை கைவிட மாட்டான். வீட்டுக்கு வர்றப்போ அவன் நந்தினியை கூட்டிட்டு தான் வருவான். சரியா? நீ நம்பிக்கையோட இருக்க. நிச்சயமா வந்துருவாள் ஐயா. கண்டிப்பா வருவான். நீங்க என்ன விட என் பையனை நிச்சயமா நம்பலாம். இது போதும் ஐயா. இது அட, போதும். என்னம்மா நாங்கெல்லாம் நிம்மதியா இருப்போம். ஐயா பாத்துக்கிறாரு. புனிதா, அம்மாச்சியை மேல குடிக்க. சரிங்கய்யா. வா மச்சி, வா மச்சி, வாப்பா. சிங்காரம், எதுக்கும் கவலைப்படாத. சரிங்கய்யா. எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். இருக்கும்போது என்ன மேல போ. இந்த ஃபுட்டேஜை பார்த்திருக்கியா? வீட்டுக்கு வந்தப்பவே இதை காட்டிட்டாங்க மேடம். பார்த்தல்ல, விஷுவலா வீடியோ எவிடன்ஸே இருக்கு. இதுக்கு மேல உன்னால மறைக்க முடியாது. உண்மையை சொல்லு, சுரேகாவை எங்க வச்சிருக்க? மேடம், அந்த வீடியோல இருக்கிறதே நான் இல்ல. ஒரே ஒரு ஒத்துமை, என்னோட சேலையை திருடிட்டு போய் அந்த லேடி கட்டியிருக்காங்க. அவ்வளவுதான். என்ன பொய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா? தலைய காட்டாம மறைச்சிட்டு போயிருக்க. உன்னை அடையாளம் பாத்திரக்கூடாதுன்றதுக்காக ஜாக்கிரதையா அந்த காரியத்தை பண்ணிட்டு இப்ப நீயே இல்லைன்னு வந்து சாதிக்கிறியா? மேடம், ஒருவேளை அது நானே வச்சுக்குவோம். எதுக்காக என் முகத்தை மறைச்சிருக்கேன்? என்ன அடையாளம் பாத்திரக்கூடாதுன்னு தானே? அப்புறம் எதுக்காக எல்லாரும் ஈஸியா அடையாளம் பாக்குற மாதிரி அதே சேலையை நான் கட்டிட்டு போகணும்? முகத்தை மறைக்க தெரிஞ்ச எனக்கு ஏன் வேற சேலையை கட்டிட்டு போக தெரியாதா? நம்புங்க மேடம், முந்தின நாள் நைட்டு தான் அந்த சேலை திருடு போச்சு. என் மேல பழி போடுறதுக்காக அந்த சேலையை கட்டி விட்டு முகத்தை மட்டும் மறைச்சு வேற ஒரு பொண்ணு அங்க அனுப்பியிருக்காங்க. ஏய், என்கிட்ட பொய் சொன்ன, நடக்கிறதே வேற. இல்ல மேடம், நான் போய் சொல்லல. அந்த குடும்பம் என் தெய்வத்துக்கு சமம். அவங்க குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நான் அந்த திருட்டு பயல புடிச்சு கொடுக்கறதுக்கு அவ்வளவு பாடுபட்டேன். பாருங்க, இந்த துப்பாக்கி காயம்லாம் யாரால வந்துச்சு? அந்த திருட்டு பயலால தானே. அந்த குடும்பத்து மேல கோபம் இருந்தா எதுக்காக என் உயிரை கொடுத்து போராடணும் சொல்லுங்க? மேடம், எங்க வேணா சத்தியம் பண்றேன், எந்த சாமி மேல வேணாலும் சத்தியம் பண்றேன். சுரேகா அம்மா காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உட்காருங்க. உட்காரு. சொல்லுங்க விவேக், என்ன நடந்தது?